விளக்கம் இல்லை. மற்றும் பயிற்சின்னா அப்போ அந்த 3 பயிற்சி இருக்கிற மாதிரி ஆகிடும். விளக்கம் மற்றும் பயிற்சி. சரி, அதற்கு முன்னதாக நமது அறிமுக உரை, வரவேற்பு உரை, இந்த ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்களை உணர்ந்தேன். வரவேற்பு உரையோடு தகவல் உரை நிறைய இருந்தது. அருமையான ஒரு விஷயம். எந்த விஷயங்களை அந்த தகவல் உரையையும் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் ஒரு வரவேற்பு உரையாகவே பார்க்கிறேன். அருமையான ஒரு வரவேற்பு உங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாங்க. எப்படி பாருங்க, அது ஒரு அருமையான தகவல் உரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அது ஒரு வரவேற்பு உரை தான். அத்தனை பேரும் ஆலியாக்கு வரணும், அத்தனை பேரும் மன்றத்துக்கு நிறைய தொண்டு செய்ய வர வேண்டும், நீங்கள் பெற்றதை பிறர் பெறுவதற்கு உண்டான முயற்சிக்குள் போக வேண்டும், அதனால என்னென்ன நன்மைகள் கிடைத்தது, அதோடு அந்த நன்மையை பெறுவதற்கு உண்டான வழிமுறைகளையும் சொன்னார். எதுலேயுமே அங்கே ஒரு கேப் இல்லை. அழியாறுலேருந்து கிளம்பும்போது கூட ஒருத்தரை சந்திச்சேன், அங்கேருந்து ஒரு தகவல் கிடைச்சதை கூட நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்து நீங்களும் அந்த மாதிரி ஒரு முயற்சிக்குள் வரலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுக்கு ஐயாவுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துள்ளேன். உண்மையிலேயே இது ஒரு நல்ல உதயம். புத்திக்கும் சித்தத்திற்கும் உண்டான ஒரு தகவல் உரையாகும். புத்திக்கும் சித்தத்திற்கும் உண்டான ஒரு வரவேற்புரையாகவுமே இன்று குரு உங்கள் மூலமாக இந்த அவையில் இதை நிறைவேற்றி இருக்கிறார் என்றே நான் உணர்கிறேன். அந்த வகையில் அந்த தகவலை நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் நன்மை அடைஞ்சிருக்கோம் இல்லையா? ஏதோ ஒரு வகையில் நன்மை அடைஞ்சிருக்கோம். வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நமக்குள்ள நடந்திருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டு நாம் ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்கும், வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு ஏது இடம் அப்படின்னு. அது பருவுடலுக்காக சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம், நுண்ணுடலுக்காக சொல்லப்பட்ட வாக்கியம். வேதாத்திரி மகரிஷி நமக்கு பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் அப்படின்னு 3ஆக பிரித்து விளக்கம் கொடுத்திருக்கிறார். அப்போ நுண்ணுடலாக இருக்கக்கூடிய நாம் காந்த உடலாக விரிவடையும் பொழுது எப்படி ஒரு மல்லிகை மலர்ந்தால் சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் வாசனையை தருகிறதோ, அதே போல் பருவுடலால் தொண்டை செய்ய வேண்டும், நுண்ணுடலால் அதை பழக்கத்திற்கு மாற்ற வேண்டும், காந்த உடலால் எண்ணத்தால் விரிவடைய செய்ய வேண்டும். நாம் வேற எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. எண்ணத்தால் நம்ம சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இந்த நன்மையை பெற வேண்டும்னு டெய்லி நீங்கள் நினச்சிங்கனாலே போதும். எப்படி மாதத்துக்கு 2 பேரை ஒரு ஆள் கூப்பிட்டு வந்தாலும் இது உண்மை, நிதர்சனமான ஒரு இது எப்படி உண்மைன்னு ஒத்துக்க முடியும் சார் இல்லையா? அப்படி ஒரு சந்தேகம் நமக்குள்ள எழும். வேதாத்திரி மகரிஷி ஒருவரே உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அவர் எண்ணத்தால் விரிவடைய விரிவடைய விரிவடையதான் இத்தனை பேர் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். உண்மையா இல்லையா? அப்போ இந்த அறிவுத்திருக்கோயில், அருப்புக்கோட்டை அறிவுத்திருக்கோயில் இவ்வளவு தூரம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது என்றால் ஒவ்வொருத்தருடைய எண்ணத்துக்குள்ளும் அது விரிவடைந்து கொண்டே இருக்கிறதுனால தான் இந்த வளர்ச்சி வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த வளர்ச்சியினுடைய வேகம், இந்த வளர்ச்சியுடைய
விகிதாச்சாரம் இன்னும் கூட வேண்டும். எதற்காக கூட வேண்டும்? அறிவுத்திருக்கோயிலை வளர்க்குறதுக்கா, இல்லை ஆழியார் அறிவுத்திருக்கோயிலை வளர்க்குறதுக்கா? எதற்காக விரிவடைய வேண்டும்? உலக சமாதானம். உலக சமாதானம். தனி மனித அமைதியிலே முதல் ஆரம்பிச்சு. நீங்கள் விரிவடையணும்னு நினைக்கக்கூடியது அறிவுத்திருக்கோயிலுக்கு நீங்கள் நினைச்சீங்க, ஆழியாருக்கு நினைச்சீங்க அப்படின்னா அங்கே ஒரு சுணக்கம் ஏற்படும். ஒரு இன்னொரு உயிருக்கு நாம் செய்கின்ற தொண்டு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா 5 பைசா நம்ம செலவழிக்கவே வேண்டியதில்லை. எண்ணத்தால் விரிவடைந்து கொண்டே போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அந்த எண்ணிக்கை இன்னும் கூட ஆரம்பிக்கும். அப்போ அறிவுத்திருக்கோயிலுக்கு வர வேண்டும், ஆழியாருக்கு போக வேண்டும், அங்கு பெற்ற அந்த நன்மைகளை நாம் உணர வேண்டும் என்று சொல்வதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், ஏதோ ஒரு வகையில் ஃபஸ்ட்டு நாம் நினைக்க வேண்டிய கடமை வாழ்க்கையில் மகரிஷி சொன்னார், அந்த உயிரின் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாட்சின்னு சொன்னார். அப்போ அங்கே அறமும் இருக்குது, அறம் இல்லாத ஒரு மற்ற பதிவுகளும் இருக்கு. அப்போ 2 வகையில் நம்மை நாம் சிந்திக்க வேண்டும். பதிவுகள், தேவையற்ற பதிவுகளை நீக்க வேண்டும் என்றாலும் நம் எண்ணத்தில் தூய்மை இருக்க வேண்டும். அப்ப அந்த எண்ண தூய்மை பெற 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 இந்த கருமையமும் தூய்மை அடைகிறது. 800 கருமையத்தை தூய்மை அடைவதற்கு உதவியும் நம்மை அறியாமலேயே இது நடக்கிறது. நீங்க போய் சொல்லவே வேண்டாம், உங்களை பார்த்து அவங்க நம்ம பின்னாடி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு பெரும் பாக்கியம் உள்ள ஒரு கல்வி பாக்கியம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொகுப்பு தான் வேதாத்திரியம். அந்த வகையில் வேதாத்திரியர்களாக நாம் இணைவதற்கு காரணமாக இருந்தவர் முதலில் யார் என்றால் நம்முடைய தாய் தந்தை. அவர்கள் இல்லாட்டி நாம் இங்கே இல்லை. இந்த வாழ்க்கையை உணர்வதற்காகவும் தன்னை உணர்வதற்காகவும் வழிகாட்டியவர் குருபிரான் வேதாத்திரி மகரிஷி. இவர்கள் மூவரையும் எண்ணத்தால் வணங்கி வாழ்த்தி இன்றைய சிந்தனைக்குள் நாம் முதல்ல இங்கே யாராவது புதிய அன்பர்கள் இன்னைக்கு தான் புதுசாக வந்தவங்க இருக்கீங்களா? நீங்கள் ஓகே, முன்னாடி மட்டத்து கிளாஸ்க்கு வந்திருக்கீங்களா? ஆழியார் போயிருக்கீங்க, சூப்பர். எல்லாம் புதிய அன்பர்கள். என்ன கிளாஸ் இங்கே அட்டன் பண்ணியிருக்கீங்க? இப்போ தான் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. வகுப்புக்கே இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களா? இல்லை உடற்பயிற்சி காயக்கல்பம் இது மாதிரி நவமயத்துக்கு போயிருக்கீங்க, உடற்பயிற்சி இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. உடற்பயிற்சி பண்ணியிருக்கீங்களாமா? சரி, ஓகே. நீங்கள் உங்களுக்கு உடற்பயிற்சி இதெல்லாம் தெரியுமா? பண்ணிட்டுருக்கீங்க. வெரி குட், வெரி குட். இல்லாட்டி உங்களுக்கு ஒரு சில தகவல் சொல்லணும், அதுக்காக எதுக்குமா? சொல்லிடலாம் சொல்லிடலாம், அதுக்கு சேர்த்து சொல்லிகிட்டே வந்துட்டே இருக்கலாம். இப்போ புத்தி என்றால் என்ன? ஏன்னா இது சிறப்பு அகத்தாய்வு அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதனால நேராக சப்ஜெக்டுக்குள்ளே தான் போக முடியும். அதுக்கு முன்னாடி புதிய அன்பர்களுக்காக சில விளக்கங்களையும் இதோட சேர்த்தே சொல்கிறேன். நீங்கள் அதை கொஞ்சம் கேட்ச் பண்ணிக்கங்க. டவுட் இருந்ததுன்னா உடனே நிப்பாட்டி கேட்டுருங்க, யோசிக்கவே வேண்டாம். சரி, மகரிஷி ஒரு கவி ஒன்று கொடுத்துருக்கிறார். அந்த கவியை இன்றைக்குரிய ஒரு முக்கியமான ஒரு விளக்க உரையாக நாம் எடுத்துக்கொண்டு அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை சிந்தித்து கொண்டே நாம் இன்றைய தலைப்புக்கு உண்டான விளக்கங்களை குருவின் மூலமாக பெற இருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா? அந்த பாடலுக்கு உண்டான விளக்கங்களை கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம். ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம்.
அப்படின்னு மகரிஷி சொல்கிறார். அப்போ அங்கே அவருடைய நோக்கம் வந்து என்னன்னா, இந்த பூமி ஓருலக ஆட்சியாக மாற வேண்டும். எந்த ஆட்சின்னு சொல்லலை, நாம் தான் டிசைட் பண்ணணும் எந்த ஆட்சி அப்படின்னு சொல்லி. இப்போ டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனால நாம் சிந்திக்கிற மகரிஷி சொன்ன ஓர் உலக ஆட்சி எது அப்படிங்கிறத கடைசியாக இன்னைக்கு கேள்வியாக வச்சுக்கங்க. நீங்கள் மாலையில் முடியும் போது அந்த நான் அது வரைக்கும் இதுக்கு விடை சொல்ல மாட்டேன். அந்த ஓர் உலக ஆட்சி என்னங்கிறத நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு சாயங்காலம் முடிவு பண்ணுவோம். சரி, அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், உயர் ஒழுக்கத்தோடு. வெறும் ஒழுக்கத்தோடுன்னு சொல்லலை, வார்த்தைகளை பிரித்து பிரித்து பார்த்தா தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பங்களை நாம் உள்ளெடுத்து கொள்ள முடியும். இல்லாட்டி பாட்டு அருமையாக இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வோடு முடிச்சிடுவோம். நீங்கள் ஒவ்வொரு வரிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உட்பொருளை எடுத்துக்கிட்டீங்கனாலே நம்முடைய கருமையும் தூய்மையாவதற்கு பெரிய வாய்ப்பு. உண்மை, மகரிஷியுடைய ஒவ்வொரு பாடலுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய முக்கிய வார்த்தைகளை உள்ளெடுத்து அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிங்கனாலே கருமையம் தானாக தூய்மையாகும். ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு. அப்போ ஒழுக்கம் என்பதே சாலச்சிறந்தது அதானே. ஒழுக்கம்னாலே உயர்வான ஒரு விஷயம். அப்போ உயர் ஒழுக்கத்தோடுன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு இன்டராக்டிவ் செஷன் தான், நீங்க பதில் சொல்லணும். எல்லா பண்புகளையும் சேர்ந்து உயர் ஒழுக்கம். சரி, துன்பம் தராது. உடலுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு. குளிக்கிறது, வைக்கிறது அதெல்லாம். சரி, உயிருக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு. வெரி குட். அந்த மாதிரி உயர் ஒழுக்கம் சொல்லுவாங்க. சரி, குட், நல்ல முயற்சி. உடலுக்குன்னு ஒரு இயக்க ஒழுக்கம் இருக்கு, அதை கெடுக்கக்கூடாது. அருமையான சிந்தனை. உயிருக்குன்னு ஒரு சில அதுதானே சொல்றீங்க இல்லையா, அதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கு, அதையும் கெடுக்கக்கூடாது. அருமையான சிந்தனை. எதுங்கம்மா? ஆன்ம ஒழுக்கம். சரி, குட். சமுதாய ஒழுக்கம். சரி சரி, எல்லாம் சேர்ந்தது. அப்புறம் வெரி குட். நீங்க சொன்ன அத்தனையும் உண்டு. நல்ல பண்பாடு இருக்கணும், உடலுக்குன்னு ஒரு ஒழுக்க இயக்கம் இருக்கு, அதை கெடுக்கக்கூடாது. அப்ப இதெல்லாம் ஒழுக்கத்துக்குள்ள வந்துடுது இல்லையா? இதெல்லாம் ஒழுக்கத்துக்குள்ள ஒரு பேட்டர்ன். வண்டியை ஒழுங்கா ஓட்டுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி இப்படி ஆடி 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 ஓட்டாதப்பா, இங்கிட்டு போய்கிட்டே இருப்பா, இங்கிட்டு போகாதப்பா. இதெல்லாம் வண்டியை ஒழுங்கா ஓட்டுப்பாங்க. வண்டியை ஒழுங்கா பிரேக் போடு, வண்டியை ஒழுங்கா ஆக்சிலேட்டர் கொடு அப்படின்னு. இந்த ஒழுங்கு அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன் இல்லையா? ஒழுங்கு அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன். இந்த உடலை முழுமையாக கவனித்துக் கொள்ள வேண்டியது ஒரு பேட்டர்ன். அதுக்கு தான் உடற்பயிற்சி கொடுத்துருக்காங்க. அடிப்படை உடலை நீங்கள் சரியாக கவனிக்கலைன்னாலும் உயர் ஒழுக்கம் வராது. அப்போ முதல் படி உடலை கவனிக்க வேண்டிய ஒரு ஒழுக்கம். அடுத்தபடி உயிரை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வழக்கம். அதுக்கு தான் காயகல்பம் கொடுத்துருக்கிறாங்க. புதிய அன்பர்கள் நல்லா நோட் பண்ணிக்கிட்டே வரும். அப்படின்னா தான் நீங்கள் உடற்பயிற்சியை ரெகுலராக செய்யணும். உடற்பயிற்சியை ரெகுலராக செஞ்சாலுமே சில சமயத்தில் சில பிரச்சனைகள் வரும். அதுக்கு 1000 காரணங்களாக இருக்கலாம். ஆனால் சிறிய வயதுக்குள்ளேயே வந்திருக்கிறவங்க முதலேருந்தே உடற்பயிற்சியை கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த 1000 காரணங்கள் எல்லாம் தேவையில்லாமல் போயிடும். 1000 காரணங்களுக்கு வழியே இல்லாமல் போயிடும். சரியா? அடுத்தது நிறைய சிஸ்டம்ஸ், எல்லா பண்பாடுகள் இதெல்லாம் வர வேண்டும். அதெல்லாம் நோக்கம் என்ன அப்படின்னா, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ, அங்கே உடல் உயிரை கொண்டு வந்து சேர்க்கிறார் மாதிரி, உடலுக்கோ உயிருக்கோ நன்மை தரக்கூடிய எண்ணம் சொல் செயல். அப்படின்னா விளைவு எப்படி இருக்கும்? நன்மை தரக்கூடியதாக தானே இருக்கும். அதுதான் உயர் ஒழுக்கம். அப்ப அந்த உயர் ஒழுக்கத்தை எங்கேருந்து கொண்டு வரணுங்கிறாரு? குழந்தைகிட்டேருந்து கொண்டு. ஒவ்வொரு உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம். இந்த 2 வரிக்குள்ள எவ்வளோ விஷயம். சரி, இது குழந்தைகளுக்கு மட்டும்தான்.
நமக்கு பொருந்தாதா? நம்மளாம் எக்ஸம்டட்ப்பா, நமக்கு அதுக்கு தேவையில்லை, நம்ம முயற்சி பண்ணிக்கலாமா? எங்க அம்மாவுக்கு 90 வயசு ஆகி எனக்கு 65 வயசு ஆனாலும் எங்க அம்மாவுக்கு நான் யாரு? மகன், நான் குழந்தை தான். அரே சாப்பியாடா, எப்பா எனக்கு 65 வயசு ஆச்சு, இன்னும் நீ எதையே சாப்பிட்றியான்னு கேட்டால் அது குழந்தை. அவங்கள பொறுத்தவரை நான் குழந்தை கேட்க தான் செய்வாங்க. நாம் என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைய 45 வயசான பிள்ளையே நேர காலத்துக்கு வந்து தூங்கிடாமோ, எப்பா சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு தெரியாதா, என் மேலே அப்படி இருக்கு, சும்மா போட்டு நீங்கள். அப்போ குழந்தை என்பது எதற்காக அவர் இங்கே சொல்லியிருக்காருன்னா, வளரும் பருவத்திலேயே அதை புகட்ட வேண்டும் என்பதற்காக குழந்தை வளர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ற. அடுத்த வரி, பார் முழுவதும் பொருள்துறையில் சமநேர் நீதி. அப்ப இங்க குழந்தைக்கு சொன்னதுதான் நமக்கும் பின்னாடியே என்ன கொண்டு வர்றாரு, சமுதாயத்தை கொண்டு வர்றார். பார் முழுவதும், உலகம் முழுவதும் பொருள்துறையில் சமநேர் நீதி வந்துருச்சா? தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பெற்ற சம நேர் நீதி முடிஞ்சு போச்சு. எப்போ பார் முழுவதும். அப்போ வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது. ஏன் வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார், அதை சிந்திச்சோமா? அதை கொஞ்சம் சிந்திப்போமே. பார் முழுவதும் இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் பொருட்துறையில் நம்ம திருப்தி அடைஞ்சாதான் ஆன்மீகத்துக்கு அடுத்துவாங்க. வறுமை இருக்கு, இப்போ வறுமை. சரி, பார் முழுவதும் பொருள்துறையில் சமநேர் நீதி. பொருள்துறையில் இருந்தால் ஆன்மீகத்துக்கு சரியாக வர முடியும். சரி, ஓகே, அது எடுத்துக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது. ஏன்னா சொல்லியிருக்காங்க இல்லையா, பொருள் இல்லையே இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லைன்னா அவ்வுலகம் இல்லை. அப்போ பொருளும் அருளும் தேவை. சரி, நீதி சொல்லும்போது நாட்டுக்கு நாடு வேறுபடுது. சம நேர் நீதி பார் முழுவதும் சொல்லியிருக்காருன்னா, பார் முழுவதும் பிறப்பால் 6 அறிவு பெற்ற மனித இனம் ஒன்று என்ற சிந்தனையை நாம வளர்த்து கொள்ள வேண்டும். அது மாற்ற முடியுமா, மாற்ற முடியாதா, அது எப்போ மாறும், அதுக்குள்ளெல்லாம் நம்ம ஆராய்ச்சிக்குள்ள போகக்கூடாது. மாற வேண்டியவர்கள் முதல்ல தனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அப்படின்னா தான் நான் மாறிட்டேன். ஒரு சினிமா படத்தில் சொல்லுவாங்கல்ல, நான் மாற ரெடி, முதல்ல அவனை மாற சொல்லு. நான் மாறினா அது எனக்குமே நடக்காதுன்னு அர்த்தம். அப்போ மகரிஷி, வேதாத்திரி மகரிஷி நமக்கு சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தனக்குள் மாற்றத்தை முதலில் நிறுவப்பட வேண்டும். உனக்குள்ள நீ முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்தா தனக்குள்ள பிறர் சுற்றி இருக்கக்கூடியதெல்லாம் தானே நடக்கும். அப்போ பார் முழுவதும் பொருள்துறையில் சமநேர் நீதி. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய சமநேர் நீதி எதற்காக வேண்டும் என்றால், பார் முழுவதும் இருக்கக்கூடிய மனித இனம் எல்லாம் பிறப்பால் ஒன்றுதான் என்பதை அங்க நமக்கு சுற்றிக்காட்டு. பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் பின்னாடியே கொண்டு வர்றார். பல நாடும் ஒன்றிணைய வேண்டும். ஏன் நாடுன்னு சொன்னாருங்க, பார் முழுவதும் சொல்லிட்டு இங்க ஏன் நாடை பிரிக்கிறாரு? மகரிஷி கரன்சியை முதல் வித்தியாசமா இல்ல, நாடுன்னு ஏன் பிரிக்கிறாரு? எல்லை கோடுகள் நம்ம வகுத்துருக்கோம். நாடு கரன்சி வித்தியாசமா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போனா உடனே கரன்சி மாறும். அது பொருளாதாரத்துல நாடு எப்படி பிரிச்சுது? பூலோக அடிப்படையில ஜாகிரபிக்கலா இந்த பூலோகம் எப்பனாலும் தோன்றிய காலத்திலிருந்து இந்த பூமியில எத்தனையோ மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குது. அப்ப அப்படி அந்த மாற்றங்கள் நடப்பது இயற்கை. அதை நம்ம மாற்ற முடியுமா? இன்னும் என்ன சொல்றான், 100 வருஷம் கழிச்சுல நிறைய தீவுலாம் போயிடுங்கிறான், புது தீவு உருவாகுங்கிறான். அப்ப அங்க ஒரு புதிய நாடு உருவாக தான் செய்யும். அப்ப அதுதான் என்ன சொல்றாங்க, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம். எப்படி மக்கள் எல்லாம் ஒன்று நம்ம நினைக்க தோன்றமோ அதே மாதிரி எல்லா நாடும் ஒன்று சேர்ந்த ஒரு பொருளாதாரம். சரி, சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு. இது உலகத்தை சொல்லிட்டு பின்னாடி என்ன சொல்றாரு, சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு. அப்ப இது ஒரு தனி மனிதனை சொல்றாரா? வாழ்வுன்னு சொல்லும் போது ஒரு குடும்பத்தை சொல்றாரா? எதை சொல்றாரு? சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு.
வழியா வந்தத பழக்கத்தின் அடிப்படையில் செல்லாமல் இது நல்ல விளைவு தருமா என்று ஆராய்ந்து அதை சீர்திருத்தி சிக்கனம்னு சொல்றார். அப்ப சிக்கனம் எங்கே ஏற்படும்னா சீர் செய்யப்பட்ட சிந்தனையினால் மட்டுமே சிக்கனம் ஏற்படும். சீர் செய்யப்பட்ட சிந்தனையினால் மட்டுமே சிக்கனம் ஏற்படும். சீர் செய்யப்படாத ஒரு சிந்தனையில சிக்கனம் கிடைக்குமா? வரவே வராது. அப்ப அதை கொண்டு வரணும். சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு. சீர்திருத்த சிக்கனம் எண்ணத்தில் சீரமைப்பு கரெக்டாக இருந்தால் அங்க சிக்கனம் அப்படின்னு பொருளாதாரத்தை மட்டும் சொல்லல, எல்லா வகையிலையும் நமக்கு என்ன கிடைக்கும்? சிக்கனம் அப்படிங்கிறது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு எண்ணம் சொல் செயலாக மாறும். அது சிறந்த வாழ்வை தரும் அப்படிங்கிறார். தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கம். கடைசியில் எங்கேருந்து அடுத்து வராரு? நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, பொருளாதாரத்துக்கு அப்புறம் எங்க வராரு? தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கம். அது என்னது இறைவணக்கம்? தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கம். தவம் செய்யறது. சரி, ஓகே. இந்த வரிக்கு தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கம். வணக்கம்னா என்னது? சரி, நாம ஒருவரை சந்திக்கும் போது வாழ்க வளமுடன் வணக்கம் சொல்றோம். நன்றி சொல்றதும் சொல்லலாம். இப்படி எடுத்து பார்ப்போமா? தெய்வ நிலை அகத்துணரும், அகத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய தெய்வ நிலையை வணக்கம் என்பது நினைத்து கொண்டே, அதாவது உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அகத்துணரும் இறை வணக்கம். எப்படி நாம பிறருக்கு வணக்கம் சொல்லுவோமோ அதே போல தனக்குள் இருக்கக்கூடிய இறைவனை, தெய்வ நிலையை, இறை வணக்கம் நீ நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நீ உன்னையே வாழ்த்து. உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை, அந்த அறிவை, அந்த ஒரு இறைவனை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். வணங்குதல்னா என்ன? நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இறை வணக்கம்னா நினைப்பு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப நம்ம புறத்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் வணக்கம் சொல்வது நினைவு இருந்தால் வணக்கம் சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம், ஒரு காலேஜுக்கு போகிறோம், காலையில் குட் மார்னிங் சொல்கிறோம். அது வந்து ஒரு பேட்டர்ன், பழக்கம். அதுக்கப்புறம் அதே சாரை, அதே ப்ரொஃபஸரை நம்ம வெளியில் பார்க்கும்போது சார் குட் மார்னிங் சார், சார் குட் ஆஃப்டர்நூன் சார், குட் ஈவினிங் சார். அது ஏன் வருது? அந்த மரியாதை, அந்த பழக்கம், அது ஒரு ஒழுக்கம். அது எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறாருன்னா அகத்துணரும் இறைநிலை எங்கே இருக்கு? தெய்வ நிலை அகத்துணர். தெய்வ நிலை உனக்குள்ளேயும் இருக்கிறத நீ எப்போ உணர்றையோ அப்போதான் மேலே உள்ள ஓருலக ஆட்சி, உயர் ஒழுக்க பண்பாடு கொண்டு வர முடியும். அப்போ எனக்குள்ள நான் உள்ளே இருக்கிறத உணரலைன்னா முடியாது. அப்போ உள்ளே இருக்கிறத நீ உணர ஆரம்பிச்சா தான் உலகிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் எனக்குள்ள உருவாகும், இல்லாட்டி உருவாகாது. அப்போ ஒரு குழந்தைக்கும் பதில் சொல்றாரு. அந்த குழந்தையை உருவாக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறதே சொல்றாரு. அப்ப நமக்கெல்லாம் அருட்தந்தையாக இருந்து நம்மளை ஒரு குழந்தையாக நினைத்து கொண்டு நமக்கு வடித்த ஒரு கவி இது. அந்த சிந்தனையிலும் நாம் இதை பார்க்கணும். சரி, நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும். அணுகுண்டு இது கண்டுபிடிச்சது. ஆமா, வேற பர்பஸ்க்காக கண்டுபிடிச்சாங்க. ஆனா இப்போ அழிவுக்கு போயிடுச்சு. நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும், நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காட்டும். அப்ப விஞ்ஞானம் இல்லாட்டி வாழ்க்கையில், விஞ்ஞானம் இல்லாட்டி விஞ்ஞானமும் இல்லை. யாருக்கு? 6 அறிவு படைத்த மனித இனத்திற்கு. 5 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய விலங்கினத்திற்கு விஞ்ஞானம் தேவையில்லை. தேவையா? தேவையில்லை. அது ஜாகிரபிக்கலாக அதனுடைய 5 அறிவின் புலன் இயக்கத்தின் மூலமாக அது வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கும். முடிஞ்சு போச்சு. அதுக்கு வேற எந்த நிலையும் தேவையில்லை. அப்ப நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும், நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். இதை கடைசியாக கொண்டு வந்து அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காரு? சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வ நிலை அகத்துணரும் இறைவணக்கம். இந்த 2ஐயும் கடைபிடிக்கும் பொழுது நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும். அப்ப இந்த 6வது அறிவு படைத்ததுடைய நோக்கம் கொஞ்சம் டீப்பா உள்ள போய், டீப் டைவ்னு சொல்லுவாங்க, இன்னும் ஆழ்ந்து உள்ள
குதிச்சு இதை பிரித்து பார்க்கணும்னா நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும். அப்ப விஞ்ஞானத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மனிதனிடத்துல தான் இருக்கு. விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் மனிதனிடத்துல தான் இருக்கு. விஞ்ஞானத்தை விஞ்ஞானம்னு தெரியாமலேயே அந்த சூழ்நிலைகளை, சீதோஷண நிலைகளை புரிந்து கொண்டு வாழக்கூடிய நிலை எதுக்கு இருக்கு? விலங்கினத்திற்கு இருக்கு. ஆனா அதுதான் விஞ்ஞானம், அதுதான் விண், அதுதான் பஞ்சபூதம்னு அதுக்கு தெரியாது. ஆனால் அவை இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழ்கிறது. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை. ஆனா யாருக்கு இருக்கு? நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த. அப்ப அதை உணர்ந்து விஞ்ஞானம்னா என்ன, விண்ணுன்னா என்ன, பஞ்சபூதம்னா என்ன, பஞ்சபூதத்திற்கு மூலம் என்ன, மனம்னா என்ன, அறிவுன்னா என்ன, மனிதன்னா என்ன, மனிதனுக்கும் விலங்கினத்திற்கும் என்ன வித்தியாசம், இது எல்லாத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விலங்கினம். எந்த விலங்கினம்? மனித இனம். நமக்கு விலங்கினம் தான் பேர், உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சமூக சோசியல் அனிமல். அப்ப விலங்கு, விலங்கினம், விலங்குன்னா உயிரினம்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப ஓரறிவு தாவரம், ஈரறிவு புழு, 3 அறிவில் இருக்கக்கூடிய அந்த ஊர்வனை அது விலங்கினத்துக்குள்ள வரல. எப்ப 4, 5 வருதோ அப்ப அது விலங்கினத்துக்குள்ள வருது. அதுக்கப்புறம் விலங்கினத்துல இன்னும் பிரிச்சு சொல்றாங்க இல்லையா, என்ன வைல்ட் அனிமல், அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? வனவிலங்கு. அப்ப நமக்கு பேரு சோசியல் அனிமல். அதான் வனவிலங்கு, காட்டில் மட்டுமே வாழக்கூடியது வைல்ட் அனிமல், சோசியல் அனிமல். ஆனா இப்ப காட்டுல வாழக்கூடியதையும் சோசியல் ஆக்கிக்கிட்டு வர்றோம். எப்படி? நாம அதோட சேர்ந்துட்டோமா, அதை நம்மளோட சேர்ந்துக்கிட்டோமான்னு நம்ம யோசிச்சுட்டோம். மேட்ச் ஆகும், ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகிற அளவுக்கு வந்துருச்சு. குட். ஸோ இந்த பாடலை நாம் ஒரு நல்ல ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு, இந்த ஒரு பாடல் மட்டும் இல்லை, இது மாதிரி வேதாத்திரி மகரிஷியுடைய ஒவ்வொரு பாடலுக்குள்ளேயும் எத்தனையோ நுணுக்கங்கள் இருக்குது. அதெல்லாம் நேரம் கிடைக்கும் போது ஒரு முழு பாடலை ஒரு நாளைக்கு எடுத்து பாருங்கன்னு சொல்கிறத காட்டிலும் ஒரு முழு பாடலை ஒரு நாள் படிச்சுட்டு ஒரு 3 தடவை படிங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரியை ஒவ்வொரு நாள் சிந்திங்க. 8 வரி கொண்ட பாடல் எழுதியிருப்பார். ஒவ்வொரு பாடலும் 8 வரி இருக்கும். அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு பாடலை முழுமையான கருத்தாக உங்கள் கருமையத்தில் பதிய வைங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்படியா சார், நான் எப்படி சொன்ன ஆயிடலாமா? என் வாழ்க்கையில் துன்பம் எல்லாம் போயிருமா? இன்பம் நிகழ்ந்துருமா? இன்பம் தான் நிரந்தரமாக வருமா? அப்படின்ற கேள்விக்குண்டான விடையெல்லாம் பின்னாடி விளக்கத்தில் பார்ப்போம். சரியா? வாழ்க வளமுடன். சரி, இப்போ இந்த பாடலை தொட்டு சில கேள்விகளை நாம் கேட்போம். துன்பங்களுக்கான காரணம் என்ன? அலட்சியம். இதெல்லாம் வேதாத்திரிய சிந்தனைக்குள்ள நீங்கள் வந்த பிறகு வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு. இப்போ தானே வேதாத்திரியத்துக்குள்ளே வந்திருக்காங்க, அவங்கள கேட்போமே. அம்மா, துன்பங்களுக்கான காரணம் என்ன நீங்கள் சொல்லுங்கள். அந்த பிள்ளைகள் 2 பேரும் சொல்லுங்கள். அவங்க காதில் வாங்கலன்னு நினைக்கிறேன். ஆசையே துன்பத்துக்கு காரணம். சரி சரி, சொல்லுமா. எங்களுக்கு இப்போதான் சார் துன்பமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்கள் கேள்வி கேட்கறதுனால துன்பம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதுமா? ஓவர் திங்கிங். குட். இதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்கு, சொல்றேன்.
நல்ல சிந்தனை, ஓவர் திங்கிங். குட், வாழ்த்துக்கள். அடுத்து ஆர்பிஏ குணங்களும் தெரிஞ்சு அது வந்து நம்ம விஷயம் தெரிஞ்சதுனால சொல்கிறோம். ஒரு பிளைண்டாக துன்பத்துக்கு என்ன காரணம்? நோய் கூட சொல்லுவாங்க. நோய் ஒரு காரணம். அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட்டு ஏதோ ஒன்று சிக்கன் இந்த மாதிரி அவங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாப்பா அழகா பேர் என்னம்மா? உமாதேவி. வாழ்க வளமுடன். ஓவர் திங்கிங் துன்பத்துக்கு காரணம். இப்போ அங்கேருந்து ஒரு விடை வருதுன்னா அந்த விடையில் அந்த ஓவர் திங்கிங் அவளும் பண்ணிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? அதுதான் காரணம். மகரிஷி அதையும் சொல்றார். ஒருத்தர்கிட்ட ஒரு பதில் வருதுன்னா அது அவர்களுடைய அனுபவம். மனிதனிடத்திலிருந்து வருகின்ற ஒவ்வொரு பதிலும் அவரவர்களுடைய உணர்வு. அப்ப யாரு பதில் சொன்னாலும் அது சரியாக இருக்கும், கேள்விதான் தப்பாக போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. நான் கேள்வியை தப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் பதில் உண்மையாகத்தான் இருக்கும். காரணம் அவரவர்களுடைய அனுபவம்னு சொல்றார். இப்படி நமது குருபிரான் வேதாத்திரி மகரிஷி கலெக்டிவா நிறைய சிந்தனையை சிந்திச்சு ஒரு 4 விஷயத்தை சொல்றார். குறிச்சுக்க, இதுக்குள்ள எல்லாமே அடங்கும். குறிச்சுக்கலாம். உமா மகேஸ்வரி குறிச்சுக்கோ. உன் பேர் என்னம்மா பக்கத்துல? திவ்ய பிரபா. நீ கூட குறிச்சுக்கோ. கடவுளை தேடிக்கொண்டே இருந்தும் காண முடியாத ஒரு குறை. நம்பர் 1. கடவுளை தேடிக்கொண்டே இருந்தும் காண முடியாத ஒரு நிலை வந்து ஒரு குறை. பாயிண்ட் நம்பர் 1. வறுமை எனும் பற்றாக்குறை. வறுமை வந்து ஒரு பற்றாக்குறை தானே. அது பொருளிலும் இருக்கலாம், அருளிலும் இருக்கலாம். அதான் அறியாமைன்னு அப்ப சொன்னாங்க. யார் சொன்னாங்க? அறியாமை. அறியாமை இருந்தால் முயலாமையும் வரும். அப்ப அறியாமை, முயலாமை, இயலாமைன்னு போகும். அப்பதான் சொல்லுவாங்க, சில சிந்தனையாளர்கள் சொல்லுவாங்க, முயல் பிளஸ் ஆமை, முயலாமை. அப்ப முயல் என்ன செய்யுது? ஆமையை பார்த்து, அது அங்கே வருதுப்பா, அது வர்ற திரும்ப நம்ம ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிக்கலான்னு முயல் நினைச்சுதான் நல்லா தூங்கிடுச்சான். முயல் வழக்கம், ஆமை என்ன பண்ணிச்சு? வழக்கம் போல நடந்து முன்னாடி போய் வெற்றி அடைஞ்சிருச்சு. அப்ப அதீதமாக சிந்தனை தவறான முடிவுக்கும் கொண்டு போய் விடும். முயலாமை. முயல் வேகத்துக்கு சிந்திச்சாலும், முயல் எதனால முயல் வேகம்னு சொன்னாங்க? முயல் சுட்டுன்னு வேகமாக ஓடும். அப்ப நம்ம எண்ணமும் அவ்வளோ வேகமாக இருந்தால் தோல்வியை தரும். அப்ப என்ன ஆகும்னா, பல நொடி, ஒரு நொடியில பல எண்ணங்களை மாத்தி 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 சிந்திச்சு, அப்புறம் ஒரு எண்ணத்துக்கும் விடை கிடைக்காம, விடை கிடைக்கலையேன்ற ஒரு சிந்தனையை உட்கார்ந்து சிந்திச்சு, அதுக்கப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய காந்தமெல்லாம் செலவாகி தூங்கிடுவோம். இந்த நிலைமை வரும்பொழுது நமக்கு என்ன வருது? துன்பம் ஏற்படுகிறது, ஒரு வெறுமை ஏற்படுகிறது. அப்ப வறுமை என்னும் ஒரு பற்றாக்குறையே அடுத்த ஒரு குறை. வறுமை நீங்க அறிவுக்கு எடுத்துக்கலாம், பொருளுக்கும் எடுத்துக்கலாம். சரி. விளைவறியாமலோ விளைவறிந்தும் அலட்சியம் செய்தோ அவமதித்தோ செயலாற்றி அதன் பயனாக வரக்கூடிய துன்பம். அதைத்தான் அவர் சொல்றார். ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. விளைவு அறியாமலோ, அப்ப எண்ணம் சொல் செயல் விளைவு தெரியாம நாம நினைச்சோம் நான் உடனே செய்வேன் அப்படின்னு செய்யறது, விளைவை பத்தி சிந்திக்காம செய்கிறது. விளைவு அறியாமலோ
சரி, விளைவு அறியாமல் செஞ்சால் கூட அறியாமைட்டு போயிடலாம் இல்லையா? விளைவு அறிந்தும் அலட்சியம் செய்தோம் பின்னாடி சொல்றார். அப்ப அறியாமை அலட்சியம். இந்த அலட்சியம் ஏன் வருது? உணர்ச்சி வயப்படுதல். அதான சிக்கல். அப்ப எங்கெல்லாம் உணர்ச்சி வயப்படுகிறோமோ, எங்கெல்லாம் என்னுடைய மனம் உணர்வு நிலையிலிருந்து உணர்ச்சி நிலைக்கு போகிறதோ, உணர்ச்சி நிலைன்னா என்ன? சென்சேஷன்ங்கிறது உணர்வு நிலை, ஃபீலிங்ங்கிறது உணர்ச்சி நிலை. உணர்ச்சி நிலை. ஓகே, சென்சேஷன் அண்ட் ஃபீலிங். ஓகே, ரைட். அப்ப இந்த உணர்ச்சி நிலையை இமோஷன் சொல்லலாமா, ஃபீலிங் சொல்லலாமா? அதிகமான நிலை வந்து இமோஷன்ஸ். வெரி குட், சூப்பர். கட்டுப்பாட்டிலிருந்து நம்ம கட்டுப்பாட்டுக்கு மீறும் போது அது எமோஷன்ஸ். ஓகே, மைய நிலையில் இருக்கும்போது உணர்வு, அதை மீறும் போது உணர்ச்சி. சரி. அப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன விஞ்ஞான குறிப்பை எடுத்துக்கணும். எப்ப மனதின் அலைச்சுழல் 14க்கு மேல 14க்கு மேல இருக்கும் பொழுது எழுகின்ற உணர்வு எழுச்சி அப்படின்னா என்னது? எண்ண எழுச்சி. 14க்கு மேல இருக்கக்கூடிய எண்ண எழுச்சி விளைவு அறியாது. அது இன்னும் கொஞ்சம் வேகப்பட்டதுன்னா உணர்வு நிலையிலிருந்து உணர்ச்சி நிலையாக மாறிவிடும். அப்போ அது 20 அலைச்சுழல். எப்படி 20 அலைச்சுழலுக்கு போகுது? 14 தானே இருக்குது. ரொம்ப சிந்திக்கணும். அப்படின்னா தான் புத்தி, சித்தம், அகங்காரத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போது புரியும். இது வந்து விரிஞ்சு உடல் வழியாக செயல்படும். சரி, இப்போ லேசாக அவங்க எல்லாருக்கும் ஒரு க்ளூ கொடுக்குறேன். புதிய அன்பர்கள் இதை சேர்ந்துக்கிட்டு அடுத்தடுத்து மன்றத்தில் அகத்தாய்வு நடக்கும்போது வந்து கலந்துக்கிட்டு இன்னைக்கு கொடுக்குற இன்புட்டை எடுத்து அன்னைக்கு மேட்ச் பண்ணி பார்த்துக்கேன். சரியா? எண்ணம் எழுவதற்கான காரணம் என்னன்னு மகரிஷி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேவை, மாற்றம். இல்லை, அந்த காரணங்கள் 6 காரணங்கள் இருக்கு இல்லையா? நிலைகள். காரணங்கள் சொல்லி நிலைகள். எண்ணம் எழுவதற்கான 6 நிலைப்படிகள் என்ன? தேவை. அப்ப தேவை என்கின்ற ஃபர்ஸ்ட் எழுகின்ற ஒரு எண்ணம் உணர்வு. அங்க உணர்ச்சி இல்லை, உணர்வு. அப்ப 14 அலைச்சூழல்ல இருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, பசி எடுக்குது, அப்ப கொஞ்சம் உணர்வு வருது, அது கொஞ்சம் கூடுது. அப்போ அது கொஞ்சம் அது அதை பற்றியான சிந்தனை தேவை. அடுத்து உணர்ச்சி. உணர்ச்சி, தேவை, உணர்ச்சி. ஓகே, தேவை, பழக்கம். தேவை ஒட்டி உணர்வு, உணர்ச்சி. உணர்ச்சிங்கிறது அடுத்த நிலை. அந்த எந்த நிலை? சாப்பிட்டே ஆகணும். செயல் விளை. ஆமாம், சாப்பிட்டே ஆகணும். என்ன சாப்பிடணும்? எனக்கு தோசை கொடுத்தா நான் சாப்பிடுவேன், ஆனால் பசிக்குது. தேவை இருக்கிறத சாப்பிடலாம். என்ன கொடுக்க போகிறாங்க? சாப்பிடத்தானே கொடுக்க போகிறாங்க. ஆனால் எனக்கு தோசை தான் வேணும் அப்படின்னு பழக்கத்தின் அடிப்படையில் அந்த எண்ணத்தை பொருத்தும் பொழுது அது அலைச்சூழல் கொஞ்சம் கூடும். தோசை இல்லை, தோசையெல்லாம் கிடையாது, இன்னைக்கு உப்புமா தான் கட்டி கொடுப்பேன். அப்போ அங்கே என்ன ஆகுது? உணர்ச்சியாக மாறுது. ஏன்னா தேவைங்கிற அடிப்படையில் எழுந்த சாதாரண எண்ணம் பழக்கத்தின் அடிப்படையில் உணர்ச்சியாக மாறி கூடும். கூடும் பொழுது அந்த பழக்கம் வந்து அங்கே எனக்கு தோசை தான் வேணுங்க, நம்ம தோசை வேணும்னு கேட்டது அங்கே கிடைக்கல இல்லையா? அப்போ அங்கே ஒரு குறை ஏற்படுது நமக்கு. இந்த குறை ஏற்படும் போது அங்கே இன்னும் உணர்ச்சி கூடுது, கோபமாக மாறுது. அப்போ தேவை, பழக்கம், அந்த சூழ்நிலை என்ன பண்ணுது? உங்களை என்ன பண்ணுது? உணர்ச்சி வேகத்தை கூட்டுது. என்ன சூழ்நிலை? இல்லைன்னு சொன்னாலும் ஒரு சூழ்நிலை. உப்புமா தான் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமே, ஏன் உப்புமா இருக்குன்னு சொல்றேன்? அப்போ கோபம். அப்போ அந்த சூழ்நிலை, இப்போ இந்த சூழ்நிலையின்பால் நாம ஒரு ஈர்க்கப்படும் போது அது உணர்ச்சி நிலை மேலே போயிட்டாரு. அப்போ 20, 25 கூட மாறும். அதுக்கப்புறம் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறார். என்ன 2 பேரும் காலையில் சண்டை போட்டு உட்காந்துருக்குறீங்க, அவங்க என்ன கேட்குறாங்களோ கேட்குறத கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லுவார். கேட்குறத கொடுக்குறது சரிதாங்க, அதுக்கு உண்டானதெல்லாம் இருந்தால் தானே கொடுக்க முடியும்.
அப்படின்னு பிறர் மனம் ஒருத்தர் வந்து கேட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரான்னு இல்லாமல் அந்த பிறர் மனம் தூண்டுதல் என்ன பண்ணுறோம், இவங்க 2 பேரையும் இன்னும் தூண்டி விட்டுரும். கேட்குறத கொடுக்க வேண்டியது தானே அவர் சொல்கிறாரு, இருந்தால் தானே கொடுக்க முடியும்னு அவங்களுக்கு ஒரு டெம்டேஷன் ஆகுது. இந்த சூழ்நிலையினால் இந்த மனம் என்ன ஆகும், இன்னும் உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு போகும். அப்போ மனம் எங்கெல்லாம் அடிமையாகுது அதோட நிப்பாட்டிக்கிறேன். அடுத்து தெய்வீகம் ஒன்று இருக்கு, கருவமைப்பு தெய்வீகம் ஒன்று இருக்கு. அதுக்குள்ளே இப்போ போக வேண்டாம், அது அடுத்த நிலைக்கு போகும். இப்போதைக்கு நமக்கு தேவை இந்த நாளை மட்டும் பார்ப்போம். அப்போ தேவை என்கின்றது ஒரு இயல்பான உணர்வு. இந்த மனம் எப்படி தன்னை மாற்றிக்கிடுதுன்னா பழக்கத்தாலையும் சூழ்நிலையாலையும் பிறர் மனம் தூண்டுதலாலையும் மனம் மாறுது, உணர்ச்சி வசப்படுது. அப்போ இந்த மனதுக்கு பேர் என்ன? அப்போ இன்னொரு ஆள் சொல்லுது, ஐயா என்ன புத்தியோடு பேசுகிறாங்களா புத்தி இல்லாமல் பேசுகிறாங்களான்னு தெரியல. ஒன்று புத்தி இல்லாமல் எனக்கு இதான் வேணும்னு கேட்குது, ஒன்று புத்தி இல்லாமல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது, இன்னொன்று கேட்குறத கொடுக்க வேண்டியதானேன்னு சொல்லுது, இன்னொரு ஆள் சொல்லுவார் வீட்டில். அப்போ இந்த இடத்துல புத்தின்னு உள்ள ஒன்று வருது. புத்தி இல்லாமல் நினைக்கிறோமா இல்லையா, கேட்போம்ல, புத்தியோட வேலை செய்கிறியா இல்லையா, கேட்குறோமா இல்லையா. அப்போ புத்தி என்பது இந்த இடத்துல மனம் பெறுகின்ற ஒரு உணர்ச்சி பயநிலை, மனம் பெறுகின்ற உணர்ச்சி பயநிலை. ஆனால் மனம் இல்லாமல் வாழ முடியாதுங்க. மனம் புனிதமானது. மனம் பெறுகின்ற உணர்ச்சி நிலை தான் இந்த இடத்துல புத்தியாக மாறுகிறது. அப்போ புத்தி கெட்டதா? அப்போ புத்தின்னா உணர்ச்சி வயப்பட்டது தான் புத்தியா? இல்லை. இந்த மனமாகிய புத்தி பழக்கத்தாலும் சூழ்நிலையினாலும் பிறர் மன தூண்டுதலாலும் ஆட்கொள்ளப்பட்டால் அங்க புத்தி தன் நிலையை இழக்கிறது. குறிச்சுக்கோ. அப்ப அதுக்கு பேர் என்னது? விளைவறிந்தும். சரி, இன்னைக்கு உப்மா தான் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம பசி போக்குறதுக்கு இந்த உப்மா போதுன்ற ஒரு விளைவு தெரியும். இருந்தாலும் நான் தோசை தான் சாப்பிடுவேன், பட்னி கிடந்தாலும் கிடப்பேன், உடம்பை கெடுத்தாலும் கிடப்பேன், நான் சாப்பிட மாட்டேன். அப்ப விளைவு அறிந்தும் அலட்சியம் செய்வது, அவமதித்தோ செயலாற்றி அதன் பின் பயனாக நான் பட்னி கிடப்பேன் அப்படின்னு பட்னி கடந்து அந்த உடம்புக்கு வரக்கூடிய ஒரு துன்பம், அது ஒரு குறை தானே. அப்ப இந்த குறைக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை, எங்கேயோ ஒரு இடத்துல உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை. அடுத்தது, மனிதனின் சிறப்பறியாமல் பிறர் மீது அச்சமும் பகையும் கொண்டு துன்புறுத்தியும் துன்புற்றும் அல்லலுறும் குறை. மனிதனின் சிறப்பறியாது. மனிதனின் சிறப்பறியாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, மனிதனுடைய சிறப்பு என்ன? மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க, மனித பிறப்பு மிகவும் உயர்ந்த பிறப்பு, அரிது அரிது மனிதனாக பிறத்தல் அரிது. இப்போ மனிதனுடைய சிறப்பு ஏன் எதனால சிறப்பு பெற்றது அப்படின்னா, இறைவன் தான் ஓரறிவாகவும் இருக்கிறான், இறைவன் தான் அண்டமாகவும் இருக்கிறான், இறைவன் தான் கோள்களாகவும் இருக்கிறான், இறைவன் தான் ஓரறிவும் இருக்கிறான், 5 அறிவு வரைக்கும் இறைவனே எல்லா பரிணாமமும் பெற்றிருக்கிறான். மனிதனிடத்தில் மட்டும் ஏன் சிறப்புற்றிருக்கிறான்? இறைவனில் அறியக்கூடிய ஒரு நன்மை நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு. வெரி குட், வெரி குட். நம்மகிட்ட துண்டுபட்டு இருக்கு, அவங்கள்ட்ட இருக்கு. நம்மகிட்ட துண்டு இறைவனிலே தான் துண்டுபட்டு அறிவாக செயல்படுது. ஓகே, வெரி குட். நம்ம இயற்கை வளங்கள் அப்படியே உபயோகப்படுத்தாம நம்ம கலை அம்சத்தோட மாற்றி சரி சரி. இந்த சிறப்பெல்லாம் கிடைப்பதற்கு காரணம் என்ன? 6வது அறிவு. அருமை. 6வது அறிவாக இருப்பதே யார்? இறைவன். 6வது அறிவாக இருப்பது மீதி உயிரினங்களில் உருவமாக, உணர்வாக, அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக இருந்தாலும் இவற்றின் மூலத்தை அறியக்கூடிய
ஒரு ஆற்றலாக, எல்லாவற்றையும் தன்னுள் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலாக, எல்லாவற்றோடும் தன்னை ஊடுருவிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றலாக இறைவனுக்கு இருக்கக்கூடிய அதே தகுதி ஆற்றல் இருக்கு, மனிதன்ட்டு இருக்கு. மனமாக இருக்கிறது, ஆறாவது அறிவாக இருக்கிறது. ஆறாவது அறிவை நம்ம என்னன்னு சொல்லி கூப்பிடுறோம்? மனம்னு சொல்லி கூப்பிடுறோம். அப்புறம் மனம் அறிவை பற்றி ஒரு சின்ன விளக்கம் பார்த்துட்டு நம்ம இதில் நடுவில் இப்போ புத்தியை கொண்டு வந்தாச்சு. புத்தி லேசாக உள்ள சேர்த்துருக்கோம். அப்போ மனிதனுடைய சிறப்பு என்ன? தன்னையே உணரக்கூடிய, தன் மூலத்தை உணரக்கூடிய, இந்த பிரபஞ்சத்தை உணரக்கூடிய, எல்லா ஆற்றலையும் உணரக்கூடிய இறைவாக, நிறைவாக இறைந்து இருக்கக்கூடிய அந்த பேர் ஆற்றலே, அந்த இறையே இங்கு நிறையாக, நிறை நிலையாக மனிதனிடத்தில் ஆறாவது அறிவாக இருப்பதனால் மனிதனின் சிறப்பறியாமல். ஏன் மனிதனின் சிறப்பறிய நமக்கு முடியல? மகரிஷி அதையும் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த மனித பிறப்பு என்பது பரிணாம வளர்ச்சியில் வந்த பிறப்பு இல்லையா? அதான உண்மை. பரிணாம வளர்ச்சி எப்படி வந்தது? விலங்கினம். அதை இன்னும் கொஞ்சம் டீப்பா, டீ ரெடின்னா சொல்லுங்க, நிப்பாட்டிக்கலாம். ரெடி ஆயிடுச்சா? சரி சரி, ஓகே. அப்ப அதுல இருந்து எடுக்கணும். அப்ப அதிலிருந்து பரிணாமம் பெற்று எல்லா பதிவுகளையும் உள்ள வச்சுக்கிட்டு உள்ள வந்திருக்கு. அதோட இந்த ஆறாவது அறிவாகிய இறையும் உள்ளுக்குள்ள, அதான் டோட்டாலிட்டி ஃப்ராக்ஷன். அங்க சுத்த வெளியாக இருக்கக்கூடிய அந்த இறை அவன் இங்கே ஒரு துளியாக ஆறாவது அறிவாகவும் சுத்தமாக நமக்குள் இருக்கிறானா. ஆனா அவன் பரிணாமம் பெற்று பரிணாமம் பெற்று பரிணாமம் பெற்று வந்ததுனால எல்லா பதிவுகளையும் மகரிஷி முன்னோர்கள் சொன்னதை நமக்கு விளக்கமா அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 3 கலங்கங்கள் சேர்ந்துன்னு சொல்லிட்டார். என்னது? ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 கலங்கங்களும் அதோடு சேர்ந்ததுனால இறைவன் கூட்டல் ஆணவம், கண்மம், மாயை = மனிதன். அப்ப இதுல மனிதனின் சிறப்பு என்னன்னு பார்த்தா, அந்த ஆறாவது அறிவாக இருப்பதே மனித இனம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டோம்னா பிறருக்கு துன்பம் கொடுக்க மாட்டோம். பிறர் துன்பம் நமக்கு கொடுத்தாலும் அவர்கள் தெரியாமல் கொடுக்கிறார்கள் என்று மன்னிக்கிற பக்குவம் நமக்கு வந்துவிடும். அப்ப பிறருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. பிறர் கொடுக்கின்ற துன்பத்தை நாம் மனம் வந்து ஏற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு குறை இருக்குமா? இருக்காது. இதெல்லாம் கேட்கறதுக்கு சரிதான். நடைமுறை வாழ்க்கையில முடியுமா? இன்னைக்கு சாயங்காலம் முடியுங்கிற ஒரு உணர்வை இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் குரு பிரான் வேதாத்திரி மகரிஷி அருள்வார். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் குரு பிரான் வேதாத்திரி மகரிஷி கண்டிப்பாக என்ன செய்வார்? இது முடியும், உங்களாலேயே இது முடியும், நீங்களும் சிறந்த மனிதர்களாக வாழ முடியும் அப்படிங்கிற உணர்வை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இன்று மாலைக்குள் பல விளக்கங்களை கொடுத்து நமக்கு அந்த தன்மையை கொடுப்பார் என்ற சிந்தனையோடு இந்த டீ பிரேக் உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் எடுத்துட்டு வாங்க. ஓகே, வாங்க. இது பொதுவாகவே இது ஒரு தமாஷான்னு சொல்கிறேன். கரெக்டாக எல்லா இடத்துலையும் இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இதாக நடக்கும். ஆலியாரில் கூட இதாக நடக்கும். ஆனால் ஆலியாரில் நமக்கு என்னென்னா டைம் போட்டுருவாங்க, 11:30 மணி டீ டைம். ஆனால் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சூப்பராக ஓடிட்டு இருக்கோம். அப்புறம் டீ டைம் வந்துடும், அப்படியே முடிஞ்சிடும். இது எல்லா இடத்துலையும் நடக்கும். அது ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கவனிப்போம். சிறப்பு சுறுசுறுப்போட கவனிப்போம்.